அடுத்ததாக நமது மாநில துணைத் தலைவரும் இந்த கோவிட்-19 எதிரான யுத்தத்துக்கு எதிரான தன்னார்வ நிகழ்ச்சிக்கு பொறுப்பேற்று தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் அண்ணன் எம்.என். ராஜா அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். அன்பு சொந்தங்களே, இன்றைக்கு நாம் அனைவரும் ஆலயத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கின்றோம். அதாவது இதை அருமை என்று ஏன் கூறுகிறோம் என்றால், மக்களை பாதுகாப்பது தாயின் கடமை. அதே போன்று இந்த இந்திய திருநாட்டை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒப்பற்ற தலைவன், உன்னத தலைவன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு இந்த கோவிட்-19 முதலாம் அலை, இரண்டாம் அலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய அச்சுறுத்தலை எவ்வாறு பலவிதமான கேள்விகளுக்கும் வருந்தத்தக்க வார்த்தைகளையும் உட்படுத்தாமல் நாட்டு மக்களின் நலவாழ்வு மட்டுமே முக்கியம் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்மை எல்லாம் காப்பதற்காக எப்படி போராடினார் என்பதை பற்றிய ஒரு சிறிய தொகுப்பு. அந்த தொகுப்பினை நான் உங்கள் அத்தனை பேருக்கும் வழங்குவதற்கு முன்னால் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பாரதிய ஜனதா கட்சியின் அகில இந்திய தலைவர், மரியாதைக்குரிய திரு நட்டாஜி அவர்களின் அறிவுறுத்தலின்படியும், மரியாதைக்குரிய நமது மாநில தலைவர், அன்பிற்கும் பாதத்திற்கும் உரிய முனைவர் எல். முருகன் அவர்களின் ஆணைக்கிணங்க எல்லாவற்றிற்கும் நம்முடன் உறுதுணையாக இருந்து வழிகாட்டிக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நமது மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் ஐயா கேசவ விநாயகம் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இன்றைக்கு மாநிலம் முழுவதுமாக இந்த கோவிட்-19 மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் எவ்வாறு இதை இதுவரை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை பற்றிய ஒரு சிறிய தொகுப்பானது தயாராகி இருக்கிறது. அந்த தொகுப்பினை நாம் தமிழகம் முழுவதுமாக அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அறியும் வண்ணம் அந்த தொகுப்பினை இன்றைக்கு வெளியிட இருக்கின்றோம். அந்த நிகழ்ச்சிக்காக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இன்றைக்கு வீரபாண்டிய கட்டபொம்மனை பார்த்திருக்கிறோம் என்றால் பார்க்கவில்லை, ஆனால் சிவாஜி கணேசன் அவர்களை பார்த்திருக்கிறோம் என்றால் பார்த்திருப்போம். கப்பலோட்டிய தமிழனை பார்த்திருக்கிறீர்களா என்றால் இல்லை, இருக்கும். ஆனால் கப்பலோட்டி தமிழனாக வாழ்ந்து காட்டிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பார்த்திருக்கின்றோம். இவற்றுக்கு எல்லாம் மேலாக எல்லாம் வல்ல இறைவன் இவன் இருந்தால் போதும், இவன் தான் படைப்பாளி என்று நினைக்கக்கூடிய அளவில் சிவபெருமானாகவும் நடித்து காட்டி சிவன் என்றால் இன்றைக்கு சிவாஜி என்று பார்க்கக்கூடிய அளவில் நடிப்பிற்கு இலக்கணமாக திகழ்ந்த நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் இன்றைக்கு இங்கே வந்து அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை திரு நரேந்திர மோடி அவர்கள் எப்படி நமக்கு எடுத்து காட்டுவார்களோ அதற்கு உறுதுணையாக அதே குரல், சிம்ம குரலை பெற்று அதற்கு உற்சாக இருக்கக்கூடிய அவரது மூத்த மகன் திரு ராம்குமார் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களை இங்க வருக வருக என்று வரவேற்கின்றேன். அன்பு சொந்தங்களே, அவர் இந்த புத்தகத்தை நம்மிடம் இன்றைக்கு வெளியிட இருக்கின்றார்கள். அவர்கள் வெளியிட்டு நல்ல உரையும் கொடுத்திருக்கிறார்கள். அந்த உரையை நாம் அத்தனை பேரும் கேட்ட பிறகு திரு ராம்குமார் அவர்களை பற்றி வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான், ஆசீர்வதிக்கப்படவில்லை, இதெல்லாம் வேறங்க. பிறந்த பூமியில் அத்தனை பேருமே இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன்.
இது ஒரு மிக முக்கியமான கருத்து, அத்தனை பேரும் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் நினைப்பது நல்லதாக இருக்க வேண்டும், செய்ய போவது நல்லதாக இருக்க வேண்டும். செய்வேன் என்று நினைக்கக்கூடிய அத்தனை செயல்களும் உத்தமமாக நினைக்கும் பொழுது எல்லாமே உத்தமமாக தான் நடக்கும். என்னென்றால், எனது தந்தையார் திரு முன்சாமி நாடார் அவர்கள் திரு சிவாஜி கணேசன் அவர்களையும் நெருங்கிய நண்பர். ஆகியனால் திரு ராம்குமார் அவர்கள் விவேகானந்தா கல்லூரியில் படிக்கும் பொழுது எனது அண்ணன், எனது மூத்த அண்ணன் திரு பிரேம்நாத் அவர்களும் அவரிடம் படித்தவர் தான். கால சக்கரம் எப்படி ஓடுது பாத்தீங்களா? எங்க அப்பா, எங்க அண்ணன், எங்க அண்ணனை திருப்பி கூப்பிட்டு இங்க உட்கார வச்சிருக்கிறோம். எப்பேற்பட்ட ஒரு நிகழ்ச்சி இது! ஆண்டவன் நமக்கு கொடுத்து வைக்கிறது. ஆகையினால் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை யாரை வைத்து துவக்கலாம் என்று நினைக்கும் பொழுது பல பேர் எங்கள் எண்ண ஓட்டத்தில் வந்தது. அந்த பல பேரில் எண்ண ஓட்டங்களை நினைத்து பார்க்கும் பொழுது ராம்குமார் அவர்கள் தான் சென்னையிலிருந்து இந்த மாநிலத்திற்கு முழுவதுமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்து காட்டிய இந்த சாதனையை வெளியிடுவதற்கு இவரை தவிர வேறு ஒருவர் சரியான மனிதராக இருக்காது என்ற முடிவுக்கு வந்தோம். ஆகையினால் இந்த வெற்றியின் ஒரு விளிம்பில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சியில் பாரதத்திலிருந்து கோவிட்-19 என்ற இந்த அரக்கனை எடுத்து எறிந்து விடப் போகின்ற பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் இந்த உரையை அவர் எடுத்து காட்டியிருக்கக்கூடிய இந்த புத்தகத்தை விரைவில் வெளியிடுகிறோம். அன்பு சகோதரர் அவர்கள் இதை பற்றி விளக்கமாக கூற இருக்கின்றார்கள். அதன் பிறகு இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நான் எடுத்துக் கொள்ள விரும்புகிறேன். இவை எல்லாமே ஒரு மணி நேரம் நடக்க இருக்கிறது. அன்பு சொந்தங்களே, நீங்கள் அத்தனை பேரும் சந்தோஷத்துடன் இருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கிறேன். தற்பொழுது இந்த புத்தகத்தை வெளியிட இருக்கிறோம். அதற்கு முன்பாக திரு ராம்குமார் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் இந்த நிகழ்ச்சியின் சார்பில் ஒரு புத்தகத்தை வழங்க இருக்கின்றோம். அதன் பிறகு நாம் எல்லாம் ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் உரையை கேட்க தயாராக இருப்போம் என்று கூறி இந்த புத்தகத்தை வெளியிடுகிறோம். என் தம்பி, என் அண்ணன் மகன் 15 வந்தே மாதம் பாடினாங்க. வந்தே மாதரம் என்ற என்ன அர்த்தம் சொல்லி நம்ம நடிகர் தமிழ்ல சொல்லியிருக்காரு. அது உங்களுக்கு கொஞ்சம் போட்டு ஞாபகம் அனுப்பிச்சுருக்காங்க. நடிகர்கள் அவரே பேசுறது. என்னை பிறந்தவரே உன்னை வளர்த்துகிறேன். அதற்காக உன்னை வளர்க்கிறேன். இதுதான் அதே மாணவன் என் அருமை என் உயிரினும் மேலான
அனைவருடைய சொல்றேன் நான் நினைச்சேன் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். பட் யாரோ ஆய்ச்சி பண்ற மாதிரி எனக்கு இந்த கோவிட் அப்படின்ற பேரு வந்து கொஞ்சம் இன்டர்நேஷனல் அரசியல் எல்லாம் கலந்து கொடுக்குறாங்க. நம்ம கட்சியாளர்கள்லாம் இருக்காங்க. இது வந்து ஆக்சுவலா சைனீஸ் வைரஸ் என்று பேர். சைனா வந்து அவங்களோட அந்த பேரை வந்து மாற்றி வச்சுட்டாங்க. ஏன்னா அங்க தலைவரா இருக்கிறார். அதனால அவரை வந்து சைனீஸ் வைரஸ் இருக்கக்கூடாது, கோவிட்-19 பேர் மாதிரி வச்சு இந்த வெறும் ஒரு நம்மளை விட பெரிய நாடான ஒரு அமெரிக்கா ஒரு அதிபரை ஒரு எலெக்ஷன் வரைக்கும் படிச்சுட்டாங்க. ஜஸ்ட் இந்த கோவிட வச்சு நம்ம பிரதமரையும் அது முடிந்தாங்க. ஏன்னா இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்காரு. 2 வருஷம் அவர் கோவிட் வந்த போது 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இல்ல ஒரு எல்போல் அது மாதிரி நம்ம பிரதமர் வந்து இல்ல. அவர் மட்டும் இல்ல, அமெரிக்கா யாருக்குமே என்ன பண்றதே தெரியாது. ஆனா அப்புறமா மருந்து கண்டுபிடிக்கிறது நம்ம வந்துட்டோம். ஒரு வருஷத்துல எனக்கு இந்தியாவில் வந்து நம்ம மற்ற நாடுகளுக்கு நம்ம கிட்டத்தட்ட 50-60 நாடுகளுக்கு நம்ம கொடுக்குற மாதிரி நம்ம வந்துட்டோம். அது அந்த நீ என்ன சொல்ல அந்த மருந்து சேவை செல்ல இந்திய நாட்டுக்கு வருது. நீங்க எல்லாம் இந்தியா செய்யறாங்க. அது இருக்கேன். அவர் வந்து முதல்ல ஒரு கேள்வி எல்லாம் வேக்சினேஷன் போட்டீங்களா? பல பேர் இல்லைன்னு சொல்றாங்க. முக்கியம் நமக்கு நம்ம நாட்டு மக்களுக்கு நம்மதான் எடுத்து காட்டணும். நமக்கு கேட்காம நீங்க என்ன நாட்டுக்கு செஞ்சீங்க, நீங்க என்ன எடுத்து காட்டுறீங்க மக்களுக்கு சொல்லி நீங்க வேக்சினேஷன் நம்ம மக்கள் எல்லாம் வேக்சின் போட்டு செல்றோம். அதான் பிரதமர் சொல்லிட்டு இருந்தாரு. நல்ல விஷயம். எதுக்கு செஞ்சாரு எல்லாம் செலவு பண்ணிருக்காரு. என்ன நீங்க வந்து நம்மள திட்டுறாங்க, என்ன சொல்றாங்க, அவங்க கொள்கை என்ன அப்படிலாம் நான் பார்க்கணும். அந்த ஒரு மீட்டிங்ல ஸ்லோ பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் பார்க்கிற ஒரு இடத்துல ஒரு எதிர்கட்சி கூட்டத்துல வேக்சின் போட்டுடாதீங்க, போட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன சொல்றது பக்கவாதம் வந்துடும் போட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் கார்ல நின்று பார்த்துட்டே இருந்தேன். அப்போ நினைச்சேன், எனக்கு யார் நான் வரட்டு கௌரவத்துல சொல்றேன்லாம் நினைக்காதீங்க. எனக்கு எங்க அப்பாவை தவிர ஒரு யாருக்கும் பயப்படாது. எனக்கு நான் பயப்பட மாட்டேன். இப்ப நான் நினைச்சேன், இங்க இருந்து நம்ம இந்த மேடையில ஏறி போய் அது தப்புன்னு சொல்லாமான்னு நினைச்சேன். சரி, எதிர்கட்சி போட்ட மேடை அவங்க நம்ம கிட்ட இருந்து காசு கேட்பாங்களோ, நம்ம கட்சியில இருந்து காசையா கொடுக்கணும்னு சொல்லி அடுத்த மீட்டிங்ல பேசுறாரு. அவர் அண்ணாமலை சார் இதுல பேசுறாங்க. இது வந்து ஒரு தப்பான ப்ராபகேண்டா அவங்க பண்ணுது. ஆனா இந்த தப்பான ப்ராபகேண்டா என்ன ரொம்ப பேட் ஆயிடுச்சுன்னா, நம்ம தமிழகத்துல மார்ச் ஏப்ரல்ல வந்து ஜாஸ்தி வேஸ்டான வேக்சின் இந்தியாவிலே நம்ம தமிழ்நாட்டுல தான்.
அவ்வளவு வேஸ்ட் ஆச்சு. 12-15% வரைக்கும் வேக்சினை என்ன செஞ்சாங்க, தூக்கி குப்பையில கொட்டிட்டோம். நம்ம அமெரிக்காவில் வந்து ஜாஸ்தி வேக்சின், இவங்களும் வேக்சின் தப்பு சொல்லி அவர் ட்ரம்ப் இறக்கிட்டாங்க. இப்ப என்ன செய்யறாங்க, வேக்சின் ஜாஸ்தி ஆயிடுச்சு, குழந்தைங்களுக்கெல்லாம் கூட்டம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அங்க அதே மாதிரிதான் நம்ம பிரதமர் மோடி இப்ப ஜூன் 21 இருந்து 18 வயசுல இருந்து எல்லாருக்கும் போட சொல்லிட்டாரு. இப்போ ஜூன் 21 இல்ல சார், ஜூன் 21 ஜூன் 21 இருந்து எல்லாம் நம்ம பசங்களுக்கு, காலேஜ் பசங்க எல்லாருக்கும் போட ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா வேஸ்ட் ஆகிடும் நம்ம செய்யறதெல்லாம். அமெரிக்கால குழந்தைங்களுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வேக்சின் வந்து அவங்க பாதிக்கப்படுறது ரொம்ப மோசமா. ஜூன் 21 என்ன நீங்க திரும்பியும் நான் அந்த சைனாக்கு வரேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து பல கோடி பேர் செத்து போயிருப்பாங்க. சைனா தான் ரொம்ப அயர்ன் கட்டன், இரும்புத்திரை. நடிகர்களை படம் எடுத்தார் இரும்புத்திரை. இந்த இரும்புத்திரைக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு நம்ம யாருக்கும் தெரியாது. அது மாதிரி ஒரு இரும்புத்திரை, அது மூங்கில் திரை. அங்க எத்தனை கோடி பேர் செத்தாங்களோ, எத்தனை லட்சம் பேர் செத்தாங்களோ நமக்கு யாருக்கும் தெரியாது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா, எது வந்து கமர்ஷியல் கேபிட்டல்ஸ் உலகத்துல, நியூயார்க் சிட்டி, லண்டன் சிட்டி, பாரிஸ் சிட்டி, அப்புறம் தான் இங்க வந்து நியூக்ளியர் பாம், டெல்லி சிட்டி, பாம்பே சிட்டி, பெங்களூர் சிட்டி, அப்புறம் மெட்ராஸ் சிட்டி. பாத்தீங்கன்னா எல்லாம் கமர்ஷியல் கேபிட்டல்ஸ். அந்தந்த நாட்டோட கமர்ஷியல் கேபிட்டல்ஸ் மேலதான் முதல்ல அந்த பாம் மாதிரி. இது பயாலஜிக்கல் வார்ஃபேர். இது வந்து ஏவப்பட்டது. இந்த இது வந்து ஒரு கன் பவுடரோ அதோ இல்ல, பாம்பு போட்டீங்கன்னா 1000 பேர் சாவாங்க. ஒரு நியூக்ளியர் பாம்பு கேட்டா மெட்ராஸ் அழிஞ்சிடும். அப்படியே நாட்டை பில்டிங் இதெல்லாம் அழிக்காம ஒரு பாம்புனா அது இனிமே வரப்போகுது. தெர்மோ ஒரு நியூக்ளியர் பாம்பு ஒண்ணு வரப்போகுது. அது வெடிச்சா பில்டிங்லாம் உடையாது, சடங்கு முடிச்ச ஒரு ஆவாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க இதை பண்ணிட்டாங்க. இது ஒரு பயாலஜிக்கல் வார்ஃபேர். எப்படி ஒரு நாட்டோட பொருளாதாரத்துல அழிக்கலாம். ஏன்னா நம்ம அந்தந்த சிட்டியில மக்கள், நம்ம பிசினஸ் பண்ற மக்கள், இப்போ அந்த புது வேரியன்ட் வந்திருக்கு. அது வேணும்னே அது வெளிநாடெல்லாம் சேர்ந்து இந்தியன் வேரியன்ட், அதுக்கு டெல்டா வேரியன்ட். இது இந்தியன் வேரியன்ட் இல்லை. என் நண்பர்களே யாராவது ஃபாரின்ல இருந்து பேசும்போது நாங்க இந்தியன் வேரியன்ட், ஏன்னா நான் சொன்னேன் ஏன்னா இந்தியன் வேரியன்ட் என்ன, நான் மேடு சைனா தான். அது நம்ம ஒண்ணு இந்தியன் வேரியன்ட் இல்லை, அது டெல்டா வேரியன்ட் பேர் மாத்தி. இது இன்னும் ரொம்ப பயங்கரமா இருக்கு. போன வருஷம் வந்த கொரோனாவோட இந்த வாட்டி வந்தது, அதான் நம்ம பசங்க எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. அதுவும் ரொம்ப இடத்துல இப்போ இந்த நான் வந்து புதுசா அந்த கவர்மெண்ட்டை நான் தனிப்பட்ட விமர்சனம் பண்ணக்கூடிய, இப்போ விமர்சனம் பண்ணக்கூடிய தலைவர்கள் மட்டும் நான் நினைச்சேன் அவங்களுக்கு 100 நாள்ல 1 வருஷம் கொடுத்துட்டு அப்புறம் ஏதாவது பண்றது. பட் நம்ம எதிர்கட்சி தலைவர்கள் பேச வேண்டியது பேசதான் தீரணும், அது வேற விஷயம். இப்போ இங்கேயே வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம். எனக்கு சொந்தக்காரர்களும் நண்பர்களும் நம்ம சிவாஜி மன்றத்தினரும் ஒரு மாசத்துல கிட்டத்தட்ட எனக்கு வேண்டியவங்க இப்போ மார்ச் ஏப்ரல் நம்ம எலெக்ஷன் டைம்ல சந்திச்சவங்க அதுல ஒரு 5-6 பேரும் எக்ஸ்ட்ரா ஒரு 10 பேர், ஒரு 15 பேர் போயிட்டாங்க இந்த ஒரு 3-4 வாரத்துல. அதுல ஒரே ஒரு எதிர்காட்டு காமிங்க, எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஒருத்தரோட மகன் இருந்துட்டாரு எங்களுக்கு வேண்டியவங்க. அவர் போய் சரின்னு பாடியை வாங்கி, அவர் தெரியும் கொரோனாலதான் இருந்தாரு. அவர் பாடியை திரும்பி வாங்கிட்டு வர்றாரு. வாங்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல டிஸ்சார்ஜ் சர்டிபிகேட் கொடுப்பாங்க, உங்களுக்கு தெரியும்ல, டெத் சர்டிபிகேட் இப்படி இறந்துட்டாரு அப்படின்னு கொடுத்தாதான் நீங்க கார்பரேஷன் போய் டெத் சர்டிபிகேட் வாங்க முடியும், இல்லைன்னா ஆன்லைன்ல இப்போ பண்ண முடியும். அவர் சர்டிபிகேட் வாங்கிட்டு திரும்பும் போது பார்த்தா கோவிட் நெகட்டிவ்னு போட்டிருக்கு. அப்படின்னா கோவிடான சாவலன்னு போட்டிருக்கு. அவர் திரும்பி ஹாஸ்பிட்டல்லே மூடிட்டு வந்தார். ஏன்னா அவர் ஒரு போலீஸ், அவர் போலீஸ் ஏசி டிஐஜி, அவரு சீனியர் போலீஸ் ஆபீசர், எங்களுக்கு சொந்தம் தான் அவரு. அவர் போலீஸ் ஆபீசர் திரும்பி அந்த ஹாஸ்பிட்டலே மூடிட்டு வந்து சொன்னோன்னு பாத்தி கொடுத்துருக்காங்க. ஏன் இப்படி போட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னா, சார் இப்ப வந்த எம்எல்ஏ வந்து அப்படி போட்டு கொடுக்க சொன்னாரு. இதான் நடக்குது. நல்லவர்கள் நினைப்பது ஒன்றும் நடப்பதில்லை இந்த தமிழ்நாட்டில். அது கட்டபொம்மன் வசனம். அது இன்னும் நடந்துட்டு இருக்கு. கட்டபொம்மன்ல பாருங்க, நல்லவர்கள் நினைப்பது ஒன்றுதான் நடப்பதில்லை என்று தமிழ்நாட்டில் சொல்வது. அது மாதிரி பாருங்க, ஒரு போலீஸ் ஆபீசரோட பையன்
கோவிட்ல செத்து போனவனுக்கு கோவிட் நெகட்டிவ் சர்டிபிகேட் கொடுத்து இவர் திரும்பி ஹாஸ்பிட்டல்ல மூடிடுவான்னு சொன்னா கொடுத்துருக்காங்க. அது யாருன்னா லோக்கல் எம்பி, அவரு இவருக்கு சொந்தம் தான். உடனே ஒரு எம்எல்ஏ எங்க காண போயிட்டாரு, அவர் 3 நாள் அரெஸ்ட் பண்ணி. அது மாதிரி ஏன் இவங்க எல்லாம் அவங்க மக்கள் கூட இறந்து போறாங்களே இந்த ஆப்போசிஷன் பார்ட்டி எல்லாம், ஏன் இப்படி நினைக்கிறாங்க? இது வந்து இது நரேந்திர மோடிய பதவியில இருந்து தூக்குறதுக்கோ நம்ம கட்சி சம்பந்தமே இல்லை. வேக்சினுக்கோ அவர் போட்டாரா என்ன அவர் போட்டாரா என்ன அனௌன்ஸ் பண்ணாரு? ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ், டாக்டர்ஸ், நர்சஸ் அவங்களுக்கு எல்லாம் போடணும். அப்புறம் நம்ம மிலிட்டரி போலீஸ்க்கு எல்லாம் போடணும். அப்புறமா தான் நம்ம கவர்மெண்ட். அப்புறம் 3வது இதுலதான் அவர் வராரு. முதல்ல போலீஸ், டாக்டர்ஸ், ஆர்மி அவங்களுக்கு எல்லாம் போட்டுதான் அப்புறம் இவர் போட்டுட்டாரு. இவங்க அது வரைக்கும் யாருக்கும் போட்டுக்கிறதுக்கு தைரியமே கிடையாது. இவங்க பவருக்கு வருவாங்க, பவருக்கு போவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறேன். நான் இந்த கூட்டத்தை நான் தான் ஜாஸ்தி வயசுன்னு நினைக்கிறேன். என்னோட வயசு ஆனவங்க யாரும் ஜாஸ்தி இல்லை. பவருக்கு வருவாங்களே தவிர வேற நான் சொல்றேன் இந்த தைரியம் இல்ல நமக்கு இருக்குல்ல தைரியம். ஒரு சவார்கர் மாதிரியோ, ஒரு நேதாஜி மாதிரியோ, ஒரு தேவரையா மாதிரியோ, இல்ல நம்ம ஷியாமா பிரசாத், செம்பகராமன் பிள்ளை அவங்க மாதிரி தைரியம் அவங்களுக்கு யாருமே இல்லை. ஓகே, அது சொல்வார்ல ஒரு இது நம்ம ஆள் கூட சொன்னாரு, பேரு சொல்ல விருப்பல, சிங்கம் தனியா தான் வரும், வேற பண்ணி கூட்டம் எல்லாம் என்ன வரும். ஒரு ஆளை அட்டாக் பண்றதுக்கு ஏன் 100 பேரு? அவர் 53 இன்ச்சு வச்சுட்டு அப்படி நிக்கிறாரு. எனக்கு என்ன சந்தோஷம்னா நானும் அவ்வளவு இன்ச்சு இருந்தேன், எனக்கு கொஞ்சம் இப்ப குறைஞ்சிருச்சு. நானும் 53 இன்ச்சு தைரியமா குச்சி வச்சுட்டு இப்ப வெளியே. இங்க நாங்க ரொம்ப எதிர்ப்பெல்லாம் இங்க சந்திச்சிருக்கோம். நான் வந்து இப்ப நான் 72ல இருந்து எதிர்ப்பு சந்திச்சுட்டு இருக்கேன். அது யாரும் பயப்படுறது இல்லை. நான் எனக்கு ஒரே எனக்கு ரெஸ்பெக்ட், அது மரியாதை கலந்த பயனா எங்க அப்பா. நான் வேற யாருக்குமே பயப்படுவேன். நீங்களும் அது மாதிரி இருக்கணும். நம்ம எதிர்த்து சொல்லணும் இது மாதிரி என்னையே அந்த கோவிடுக்கு இவ்வளவு பண்ணியிருக்காரு இவரு. இப்ப இவரு போனோன்னு இவர் இதை எதிர்கட்சி செய்ய மாட்டேன் அப்படிலாம் சொல்லல. நீங்க போய் எதிர்கட்சியா இருந்தாலும் அங்க போய் கேட்டீங்கன்னா உடனே அந்த ஸ்டேட்டுக்கு அனுப்புறாரு காசு, உடனே அந்த ஸ்டேட்டுக்கு மருந்து அனுப்புறாரு நம்ம பிரதமர். அவங்க வந்து இங்க வந்து இப்ப நம்ம வந்து எந்த மாநிலத்துக்கு இந்த மாநிலத்துக்கு கம்மா, அதை நான் தப்பா சொல்ல விரும்பல. பட் தெரியும் சில மாநிலங்களுக்கு கம்மியா போகுது மருந்து, சில மாநிலங்களுக்கு ஜாஸ்தியா போகுது. ஒருவேளை அவங்ககிட்ட ஸ்டாக் இல்லையோ என்னமோ, ஓகே. பட் அவர் அங்க அது மாதிரி நினைக்கல. நம்ம முதல்ல தமிழ்நாட்டுக்கு அனுப்புங்க, கேரளாவுக்கு அனுப்புங்க, அங்க பெங்காலுக்கு அனுப்புங்க. இங்க அனுப்பிச்சு என்ன செஞ்சோம்? மார்ச் ஏப்ரல்ல நமக்கு சப்போர்ட்டா இருந்த கவர்மெண்ட் தான் இங்க கவர்மெண்ட்ல இருந்தாங்க. மக்கள் நம்ம மக்கள் போய் இன்ஜெக்ஷன் எடுக்க போகல. ஓகே, அவ்வளவு வேஸ்டா போச்சு. நீங்க தயவு செய்து எல்லாருக்கும் சொல்லி வேக்சினேஷன் போடுங்க. இந்த கோவிட் எவ்வளவு ப்ரோக்ராம் எக்கச்சக்கமா பண்ணியிருக்காருங்க பிரதமர். இது ஒரு முக்கிய கொண்டு வரலாம். அது வெப்சைட்ல போய் பாருங்க, நிறைய இருக்காரு. இதே மாதிரி அவரு குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயம் அதுவும் வச்சிருக்கேன். பட் சவுண்டு ஒருவேளை இதுல இருந்து போன்ல இருந்து சரியா வரல என்னமோ கேட்டிருக்காங்க. நீங்க வந்து வரலாறுல நீங்க உங்களை எப்படி மக்கள் ஞாபகம் வச்சிருக்கணும்னு கேட்டிருக்காங்க. தமிழாக்கம் வந்துச்சு. அவர் வந்து பிரதமரை கேட்கிறாரு. பிரசூன் ஜோஷி அவர் இன்னைக்கு வந்து பாம்பேல வந்து கவிஞர் கண்ணதாசன் போல ஒரு எழுத்தாளர், பாலி போல ஒரு எழுத்தாளர், எல்லா பெரிய சினிமா படங்களுக்கும் அவர் தான் வந்து கவிதை எழுது. பிரசூன் ஜோஷி அவர் வந்து நம்ம பிரதமரை கேட்கிறாரு, வரலாறுல உங்களை எப்படி ஜனங்க ஞாபகம் வச்சிருக்கணும், வரலாறுல நம்ம இந்திய மக்கள் எப்படி ஞாபகம் வச்சிருக்கணும்னு அப்ப கேட்கிறாரு. வேதத்தை எழுதுனது யாரு தெரியுமா? வேத கிரந்தம் தான் உலகத்திலே பழமையான ஒரு இது. யார் எழுதுனது? யார் என்னமோ ஆக்சுவலா யாருக்கும் பேரு தெரியாது வரைக்கும் யார் எழுதுனா வேதம். அவர் சொல்ற அதே மாதிரிதான் நான் இருக்க விரும்புறேன். என் நாட்டுக்கு நான் என்ன செஞ்சேன்னு ஜனங்க ஞாபகம் வச்சிருந்தா போதும். மோடி இப்படி பண்ணார் அப்படி பண்ணார் அதெல்லாம் தேவையில்லை. நாட்டுக்காக உழைச்சார். இது ஒரு அழகான நாடு, நம்ம பாரத தேசம் ஒரு அழகான நாடு. இந்த அழகான நாடு எப்படி 10,000 வருஷமா செழிப்பா இருந்தோ, நம்ம நாடை பார்த்துதானே அவ்வளவு பேர் வந்தாங்க படம் எடுத்து. எத்தனை பேரு? 1000 இங்க நம்ம
சவுத் இந்தியாவில தான் கடைசியா தொட்டாங்க. நீங்க சோழர்கள் பாண்டியர்கள் பார்த்து பயந்துட்டு அவங்க கீழே இறங்கல, அப்படியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மொல்லமா வர ஆரம்பிச்சாங்க. எவ்வளவு லூட் பண்ணாங்க, இங்க இருந்து எவ்வளவு லூட் பண்ணாங்க. இந்த மாலிக் கபூர், அலாவுதீன் கில்ஜி, நீங்க அந்த புக்கை எடுத்து பார்க்கணும். நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் தான் மேஜர் வெங்கடேசன் எழுதியிருக்காருங்க, சீஜம் மதுரைன்னு. அது கொஞ்சம் தமிழாக்கம் பண்ணுவாங்க. சீஜம் மதுரை, மதுரை எப்படி வந்து 48 வருஷம் இது பண்ணாங்க. அது இப்ப தெரியும். நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போனீங்கன்னா அந்த ஒரிஜினல் நம்ம லிங்கத்தை வந்து மூடி வச்சுட்டு வேற லிங்கம் வச்சிருந்தாங்க. அதை உடைச்சாங்க. அந்த உடைச்ச லிங்கம் வந்து அங்க மியூசியத்துல இருந்துச்சு. அது இப்ப மக்கள் திலகம் வந்து சிஎம் ஆகி அங்க போகும்போது பார்த்தா மியூசியம்ல ஒரு உடஞ்ச லிங்கம் இருக்கு. ஏன் இந்த மியூசியத்துல வச்சிருக்கீங்க? அது சாதாரணமா போனா பப்ளிக் டக்குன்னு கோயில் பண்ண கூட்டிட்டு போயிட்டாங்க மதுரையில உள்ள. ஏன் இங்க இருக்குன்னா இதுதான் மாலிக் கபூர் உடைச்ச லிங்கம், அது முதல்ல எடுத்து வெளியே வைங்க, ஜனங்களுக்கு தெரியட்டும் சொல்லி. இன்னைக்கு அவர் சொல்லி வெளியே ஜனங்கள் நம்ம பார்க்கலாம். இப்ப கர்ப்பகிரமணி சுத்திட்டு வரும்போது அந்த உடைஞ்ச லிங்கம் அங்க இருக்கு. அது மாதிரி ஒரு வீர மண்ணுங்க நம்ம மண். ஓகே, உறையூர்னு சோழ சாம்ராஜ்யம் ஏன் ஆரம்பிச்சிச்சு? உறையூர் வீரம் நிறைந்த மண். அவர் போகும்போது ஒரு யானைய வந்து ஒரு சேவல் கொத்தி ஒரு யானைய கொள்றத பார்த்தாரு. முதல் அந்த காலத்துல குறுநிலை மன்னர். நான் கொஞ்சம் இந்த வரலாறு எல்லாம் ரொம்ப ரிசர்ச் பண்ணுவேன், அதெல்லாம் கதை சொல்லிட்டே இருக்கேன் உங்களுக்கு. அதை பார்த்தா உறையூர்ல வந்து சோழ நாடு அங்கேருந்து ஆரம்பிச்சாரு. முதல் கேபிட்டல் வந்து நம்ம நாட்டுக்கு உறையூர், நம்ம தமிழ் இதுக்கு வந்து உறையூர் தான். எங்க இருந்து வந்தாங்க இந்த மக்கள்லாம்? வெங்கடகிரி மலையிலேருந்து வந்து செட்டில் ஆனவங்க தான் நம்ம தஞ்சாவூர்ல. அதனாலதான் நம்ம வீட்டுல நம்ம எல்லாரும் நம்ம வீட்லயும் பத்மாவதினு பேர் வைப்போம், இதெல்லாம் வைப்போம் பேரு. அந்த மாதிரி ஒரு வீரம் நிறைந்த மண் தான் நம்ம தமிழ்நாடு மண். ஓகே, நம்ம தமிழர்கள் இவங்கெல்லாம் பயமுறுத்தி சொல்லி இதான் தேசியமும் தெய்வீகமும் தான் இந்த கலர். சொன்னது நடிகர் என் தந்தை எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரே விஷயம், எனக்கு ஒரே குவாலிபிகேஷன் தான். நான் ஏதோ படிச்சிருப்பேன், சக்சஸ்ஃபுல் சினிமா எல்லாம் எடுத்துப்பேன், அது வேற விஷயம். என்னை பொறுத்தவரை எனக்கு ஒரே குவாலிபிகேஷன், நான் தேசிய திலகம் நடிகர் திலகத்தோட மகன். தேசியமும் தெய்வீகம் தான் நம்ம கற்றுக் கொடுத்தாரு. அதான் நம்ம பசங்களுக்கு எல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்கணும், நம்ம வீட்டு பெண்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். நம்ம நரேந்திர மோடி ஐயா பின்னாடி போகணும். இவர் சொன்னது மாதிரி 5 வருஷத்துல 10 வருஷத்துல இங்க வந்து தாமரை மலரும், மலர்ந்துட்டே தான் இருக்கீங்க. இவங்க எவ்வளவு மண்ணை வாரி நம்ம மேல போட்டாலும் பிச்சுக்கிட்டு வந்துட்டே தான் இருப்போம். அது எப்படி ஏதோ வேற சின்னம் எல்லாம் வந்துட்டே இருக்கும் டெய்லி நம்ம. ஆனா அழகான சின்னம் எது? தாமரை தான். சரியா? எல்லா கட்சியோட சின்னம் அழகான சின்னம் இதான். இது வந்துகிட்டே தான் இருக்கும். திருப்பியும் வர இந்த COVID-19 சைனீஸ் வைரஸ், ஒரு மரியாதைக்காக, சைனாவுக்காக மரியாதைக்காக COVID-19 பேரை மாத்தி வச்சுக்கிட்டோம். சரியா? அவங்க வந்து இதே அந்த ஹம்பன்டோட்டா 3 நாளா சைனீஸ் போர்ட் எல்லாம் பாக்குறாங்க. டைம் ஆச்சு சார். இந்த ஹம்பன்டோட்டா போர்ட் விஷயம் அதுவும் அரசியல் விஷயம். அது வந்து நம்ம மோடி ஐயா பவருக்கு வர்றதுக்கு முன்னாடி வேற எந்த அரசு இருந்துச்சோ அந்த அரசு கிட்ட மஹிந்த ராஜபக்சே, நான் சொன்னது உண்மை, யாராவது பொய்ன்னு சொன்னா I'm prepared to face them. மஹிந்த ராஜபக்சே 6 மாசம் கெஞ்சி நான் டெல்லி கிட்ட, நீங்க இந்த போர்ட் எடுத்து நடத்துங்க, நீங்க இந்த போர்ட் எடுத்துக்கிட்டா 1 மாசம் 2 மாசம் 6 மாசம் பண்ணாரு. உடனே வேற கவர்மெண்ட் தான் வேற மாதிரி இருந்துச்சு. யாரெல்லாம் தெரியும்? கூட்டணி இல்லைங்க தமிழங்க எல்லாம் கோச்சிப்பாங்க, என்ன கோச்சிப்பாங்க அவங்களும். சரி, கோச்சிப்பாங்கன்னு விட்டோம். இப்ப சைனா அங்க வந்துருச்சு. இது வரைக்கும் யாழ்ப்பாணம் ஜாஃப்னாவுக்கு போன ஒரே பிரதமர் இந்தியாவிலே நரேந்திர மோடி அவர்கள். வேற எந்த கட்சி தலைவர் போயிருக்காங்களாங்க? யாராவது போயிருக்காங்களா? ஏன்னா தமிழ் 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 என்ன we are Dravidian stock. நம்மளுக்கு Dravidian stock தான். நம்மளுக்கு திராவிடர்கள் இல்லையா? நம்மளுக்கு திராவிட நாட்டுல இருந்து வந்தவங்க தானே. இதுவும் இப்ப நம்ம பிஜேபி எப்படி அந்த கட்சி இங்க இருக்கோ நேஷனல் பார்ட்டி, நம்மளும் பிஜேபியும் இங்க நேஷனல் பார்ட்டி, நம்மளும் ஒரு திராவிட கட்சி தான். ஏன்னா அவங்க மட்டும் திராவிடர்கள், நம்ம எல்லாம் என்ன பண்ண இங்கிலாந்துல இருந்து வந்தவங்கள. சும்மா இவங்க என்னென்னமோ சொல்லிட்டே இருக்காங்க. நீங்க போர்ஸ்ஃபுல்லா போய் தைரியமா பேசுங்க. யாராவது கூட தொட வேணும்னா நான் வந்து பக்கத்துல உட்காந்து இருக்கேன்.
இல்ல அங்கங்க நம்ம ஊர்ல யாராவது இருப்பாங்க பசங்க 2-3 பேர் போய் வந்து உட்கார சொல்றோம். தைரியமா பேசுங்க போய். சரியா? நம்ம நேரம் அதை எடுக்காததால இன்னைக்கு அவன் சைனீஸ் வந்து உட்கார்ந்து இருக்கான். அங்க இருந்து அரை மணி நேரத்துல வந்து நம்ம எல்லைக்கு வந்துருவான். அதெல்லாம் தெரிஞ்சுதான் இப்ப இவர் பிரதமர் என்ன தஞ்சாவூர் சாதாரண மொட்டை ஏர்போர்ஸ் ஃபீல்டா இருந்துச்சு செகண்ட் வேர்ல்டு வார். இப்ப அங்க தஞ்சாவூர் ஏர்போர்ஸ் பேஸ் ஆயிடுச்சு. தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியாது. எனக்கு போன வருஷம் தான் தெரியும் நான் போனப்போ. அங்க வந்து சுக்காய் ஜெட்ஸ், ரஷ்யா மேட் ஜெட்ஸ்ல பிரம்மோஸ், இதே செம்பகராமன் பிள்ளை மாதிரி நம்ம தமிழர் சிவராணு பிள்ளை நாகர்கோயில் அவர் உண்டாக்குனது அந்த பிரம்மோஸ் ஏவுகணை. அந்த பிரம்மோஸ் ஏவுகணையை வந்து ஃபிட் பண்ணி அந்த சுக்காய் ஜெட்ஸ் எங்க நிக்குது? தஞ்சாவூர்ல நிக்குது. ஏன்னா அவன் அங்க பிளேன் எடுத்தானா நம்ம பிளேன் நம்ம 2 நிமிஷத்தை நம்ம போய் அடிப்போம். அடிக்க போறோம், நம்ம போர் வரணும்னு யாருக்குமே எதிர்பார்க்கல. எந்த நாட்டுக்கும் சைனாவுக்கும் அது விருப்பம் இல்லை. இந்த போர் அப்படி வரக்கூடாது அப்படின்னு தான் நினைச்சுட்டா இந்த மாதிரி ஒரு போர், COVID-19 சைலண்டான ஒரு போர், ஒரு கிருமியை வச்சு நம்மள ஆட்டிட்டானுங்க. எக்கானமி நமக்கு நிறைய பாம்பேல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பாம்பேல பிசினஸ் பண்றவங்க. பாம்பே தான் இந்தியாவோட கமர்ஷியல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. டெல்லி வந்து அரசியல் கேபிட்டல் தான். பாம்பே தான். பாம்பே ஒண்ணும் இல்லாம அப்படி நிசப்தம், அப்படி சைலண்டா இருக்குங்க. இந்த நாள் பாம்பே போயிட்டு வந்தாங்க சொல்றாங்க. பாம்பேனா எப்படி? பாம்பே போய் அங்க நின்று அப்படி செஞ்சீங்கன்னா இங்க காசுல சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல, அங்கேயும் பாம்பேல எப்படி செஞ்சீங்கன்னா கையில காசு வந்துடும். அது மாதிரி இந்த ஒரு ஊரு அப்படி சைலண்டா இருக்கு. காசு பொருள்றத அப்படியே டேர்ன் ஓவர் எல்லாம் அவங்க எல்லாம் போயிடுச்சு. பாம்பே குவைட் ஆயிடுச்சு. நம்ம என்ன? நம்ம ஜுஜுபி தமிழ்நாடு மெட்ராஸ். அது இவங்க ஒன்றும் செய்யவும் மாட்டாங்க. 5 வருஷம் செய்யணும் செஞ்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். எதிர்கட்சி யாரா இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு நல்லா செஞ்சு நம்ம தமிழ்நாட்டு முன்னுக்கு வந்து எதுக்கு நீங்க 68ல அவ்வளவு பேர் அமெரிக்கா போனாங்க? இங்க சில ஜாதிகாரங்களுக்கு அட்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் எங்களுக்கு ஒரு நண்பர், அவர் ஒருத்தர் தான் வந்து சிவாஜி வீட்டுக்கு வருவார், எம்ஜிஆர் வீட்டுக்கு வருவார். ஒரே ஒருத்தர், அவர் இறந்துட்டாரு இப்போ. ஏர் பிரான்ஸ் கோபால், உங்க அப்பாவுக்குலாம் தெரியும். ஏர் பிரான்ஸ் கோபால் அப்படின்னு. அவர் தனியா ஒரு 100 பசங்களுக்கு மேல அமெரிக்கா அனுப்பிச்சாரு. இப்போ அவங்க எல்லாம் அமெரிக்காவில் எல்லாம் வந்து கோடீஸ்வரன். ஏன்? இங்க அவங்க படிப்பு அட்மிஷன் கிடைக்கும், அவங்க வாய்ப்பு கிடைக்கும். அவங்க அங்க போய் எல்லாம் கோடீஸ்வரன். இன்னைக்கு அவங்க வந்து நமக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. படிப்பு மட்டும் இல்ல, நம்ம அவங்க வந்து ஒருத்தர் கம்பெனில நம்ம பசங்க 100 பேர் 200 பேர். மெட்ராஸ்ல கம்பெனி ஓபன், கூகுள் சேர்மன் உங்களுக்கு தெரியும் யாரு? அவர் அப்பா அம்மா இங்கேருந்து அப்படிதான் போனாங்க. வாய்ப்பு இல்லாம அங்க போய் அவர் இன்னைக்கு கூகுள் சேர்மன். இங்கேயே ஆபீஸ் வருது, இங்கே ஹைதராபாத் பெங்களூர்ல ஆபீஸ் வருது. ஆயிரக்கணக்கான நம்ம பசங்களுக்கு வேலை கொடுத்துருக்கு. அது மாதிரி ஒரு கம்பெனி இல்ல, நிறைய கம்பெனி. தமிழ்நாட்டு எதுக்கு நான் வந்து பிஜேபி சேர்ந்தது என்னோட தனிப்பட்ட என்னோட கருத்து. நான் வந்து 101% என் பிரதமருக்கு பின்னாடி நான் நடப்பேன். தேசியமும் தெய்வீகமும் என்று நம்ம கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போறாரு. தேசியமும் நல்லா இருக்கணும். அன்னைக்கு பேசின மாதிரி ஸ்ரீராமர், எப்பதமும் சம்மதம் நமக்கு. ஆனா அது ராமாயணம் நான் எப்பதான் படிச்சேன். அதுல ராமர் என்ன சொல்றாருன்னா, நான் போய் என் வேதத்தை பார்த்தேன். நாடு முக்கியமா இல்லை என் மதம் முக்கியமானு என் மதாச்சாரிய இவர்கிட்ட கேட்டேன். ராமர் என்ன சொல்றாரு? நாடுதான் முக்கியம், மதம் முக்கியம் இல்லை. ஸ்ரீராமர் விஷ்ணு அவதாரம், அவர் சொல்றாரு நாடுதான் முக்கியம். மை religion tells me that my nation is first, my religion is second அப்படின்னு சொல்றாரு. அதான் தேசியமும் தெய்வீகமும்னு அந்த வார்த்தை வந்தது. அந்த வார்த்தையோடதுதான் நம்ம மோடி அவர்களும். அவருக்கு தெய்வீகம் உண்டு, ஆனா தேசியம் முதல்ல. நேஷன் ஃபர்ஸ்ட், அதான் தியரி. நேஷன் அதான் சரிங்களா? அதோட சந்தோஷம். நல்ல பிகர்லாம் இவர் தான் நல்லா பேசுவார். சாதாரணமா தமிழ், இந்த தூய தமிழ் நடிகர் பேசுற தமிழ் தான் வராது. இது மாதிரி ஒரு கொலோக்கியல் தமிழ் தான் வரும். எனவே நான் சொல்றேன், முன்னாடி கொஞ்சம் நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. ஜெய் ஹிந்த்.
அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட தலைவர்களுக்கும், மிக குறிப்பாக மாநில நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும், அணி பிரிவு தலைவர்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் அனைத்து சொந்தங்களுக்கும் இந்த கோவிட் அலையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் சாதனையை பற்றி ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கின்றோம். இந்த புத்தகத்தை நாம் இன்றைக்கு சென்னையில் வெளியிட திரு ராம்குமார் அவர்களின் பொற்கரங்களால் வெளியிட்டிருக்கின்றோம். இதே புத்தகமானது தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திலும் அனுப்பி வைக்கப்படும். இதை ஒவ்வொரு இடத்திலும் ஒரு சாதாரண மக்கள் படிக்கக்கூடிய வகையில் 12 பக்கங்களாக பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றி நான் உங்களிடம் எடுத்துரைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பு சொந்தங்களே, இதற்கு பெயர் தொலைநோக்கு பார்வை கொண்ட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையின் கீழ் இந்த கோவிட் எனும் பெரும் தொற்றுக்கு எதிரான யுத்தம். யுத்தத்தில் வெற்றி நாயனாக, தனிப்பெரும் தலைவனாக பாரதத்தின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்த சாதனை. பிரதமர் அவர்கள் ஆங்கிலத்தில் இந்த கோவிட் அலையை கட்டுப்படுத்துவதற்கு 3T அப்படின்னு சொல்றாரு. ஆங்கிலத்தில் என்னன்னா, ட்ராக்னா முதல்ல பரிசோதிக்கிறது, அதை கவனிக்கிறது, ஃபாலோ பண்றது, ட்ராக். அப்புறம் டெஸ்ட் முடிஞ்ச உடனே ட்ரீட்மெண்ட். 3T. அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரு திறமை என்று இருந்தால் ஒரு நாள்ல 24 மணி நேரத்துல 18 முதல் 20 மணி நேரம் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர். இந்த 7 ஆண்டு சாதனைகள் நடத்திய பொழுது அந்த 7 வருடத்தை 365 பிரித்து பெருக்கி பார்த்தால் சில 1000 நாட்கள் வரும். அவர் செய்த சாதனைகளை பற்றிய ஒரு பட்டியல் இருக்கிறது. உங்கள் அத்தனை பேருக்கு கூட தெரியும். வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான வேலைகள் அவர் செய்திருக்கார். ஒவ்வொரு வேலையும் மிகப்பெரிய வேலை. உதாரணத்திற்கு மக்களுக்கு வங்கி கணக்கு, இப்படி பல விதமான விஷயங்கள். நான் அதெல்லாம் எடுத்தேங்க. ஒரு 10 நிமிஷம் தான் டைம் எடுத்துக்கிட்டேன். 7 வருஷம் அதை 365 பெருக்கின உடனே வரக்கூடிய அந்த நாட்கள்ல அவர் செய்த சாதனையை வச்சு வகுத்து பார்த்தா ஒரு வாரத்துல கிட்டத்தட்ட 10 வேலையை செஞ்சிருக்க பிரதமர் இந்த உலகத்திலே யாரும் இருக்க முடியாதுங்க. அந்த ஒவ்வொரு பணியும் எடுத்து பார்த்தால் முத்தாய்ப்பானதுங்க. இப்பேற்பட்ட மகானை இறைவனோட அவதாரம் என்று தான் நாம் எண்ண வேண்டும். அந்த அவதாரம் பார்த்து கொண்டிருக்கிற காலத்தில் அவர் இருக்கக்கூடிய இந்த பாரதிய ஜனதா கட்சியில் நாமும் தொண்டர்களாக இருக்கிறோம் என்பது, நாம் பெற்றவர்கள் இருக்கிறார்களா, நம்மை பெற்றவர்கள், அவர்கள் நமக்கு கொடுத்த புண்ணியம். அன்பு தொண்டர்களை இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் கூட சில நேரத்தில் துவண்டு போகிறீர்கள், எதுவும் நடக்கவில்லை என்று எண்ணுகிறோம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொருவருமே சாதனை செம்மல்கள். இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக பிரதம மந்திரி திரு நரேந்திர மோடி அவர்களின் முன்மாதிரியான தொலைநோக்கு பார்வையில் பரிசோதனை, கவனித்தல், சிகிச்சை. COVID-19 கொரோனா வைரஸ் என்ற பிரபலமான அறியப்பட்ட இந்த SARS-CoV-2 நோய் தொற்றானது முதல் அறிக்கை ஜனவரி 2020 கிடைக்கப்பெற்ற பொழுது இது பரவுகிறது என்று தெரிந்தவுடனே ஒரு தீர்க்கதரிசி, நமக்கு காய்ச்சல் அடிக்குதுன்னு உடனே, இங்க தாய்மார்கள் கூட இருக்கிறீங்க, இங்க இருக்கக்கூடிய அந்த சகோதரர்களுக்கு தெரியும், ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த குழந்தையோட கொஞ்சம் அமைதியா இருக்கிறத பார்த்த உடனே தாய் என்ன பண்ணும்? ஏன் அப்படி இருக்க, வந்து படு, உட்காரு. அந்த தாய் அவனை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. ஓடலாம் அப்படின்னா ஓடக்கூடாது, உட்காரு, அப்படித்தானே சொல்லுவா. நரேந்திர மோடி அவர்கள் தாய் உள்ளம் கொண்ட மனிதர். முதல்ல என்ன பண்ண, நோய் பரவாமல் இருக்க வேண்டும் என்றால் வீட்டுக்குள் இருக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடுகள் விதித்தார். எந்த நாடு அப்படி செய்யலீங்க. அமெரிக்கா நினைக்கல, ஐரோப்பா நினைக்கல,
ஜப்பான் நினைக்கல, எந்த நாடும் நினைக்கல, இவர் ஒருத்தர் நினைக்கிறாரு. அதை பார்த்து எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. நாம கூட என்னங்க வீட்டுக்குள்ளேயே போட்டு பூட்டி வைக்கிறாரே நினைச்சோம். முதல்ல வீட்டுக்குள்ள இருந்ததுனால்தான் நாம் அந்த தொற்றில் இருந்து காப்போம். எதுக்குன்னா, அன்பு சகோதரர் குறிப்பிட்டது போல 136 140 கோடி மக்களை கொண்ட ஒரு பெரிய ஒரு நாடு. இன்றைக்கு அமெரிக்கால எல்லாரும் வேக்சின் போட்டாச்சுன்னு சொல்றோம், லண்டன்ல போட்டாச்சுன்னு சொல்றோம், மற்ற எல்லா நாடுகளும் போட்டாச்சு. லண்டனோட மக்கள் தொகை என்ன? 30 எல்லாம் இல்ல, அதை விட கம்மி, 10 கோடிக்குள்ள. கனடாவோட மக்கள் தொகை என்ன? பிரான்ஸோட மக்கள் தொகை என்ன? ஜெர்மனியோட மக்கள் தொகை என்ன? இது எல்லாமே 10 கோடிக்குள்ளதாங்க. ஆனால் இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்றைக்கு எதையும் எதிர்பார்க்காமல் 136 கோடியில் இன்றைக்கு கிட்டத்தட்ட 35-40 கோடி மக்களுக்கு வேக்சின் போட்டு முடிச்சிருக்காரு. இன்னொன்னு, ஒரு மனிதன் என்றால் தீர்க்க தரிசனம் இருக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் என்ன வேணாலும் பேசிக்கொண்டு போங்கள் என்று விட்டு அமைதியாக இத்தனை நாள் காத்து கொண்டிருக்கிறாரே. ஜாதியை வளர்த்து முடிய கூட வெட்டாமல். என்ன காரணம்? சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும். ஒரு பெரிய சாதனை, ஒரு வேள்வி நடத்தி கொண்டிருக்கிறார். என்னவென்றால், இந்தியா பெரிய நாடாக வளர்ந்து வருகிறது. இத்தனை பிரச்சனைக்கும் இடையில் இன்றைக்கு இந்தியா வளர்ந்த நாடாக வரக்கூடிய பட்டியலில் 10வது இடத்திற்குள் இருக்கிறது 30 நாடுகளில். எப்படிங்க முடியும்? 7 வருஷத்துல 2 வருஷம் முடங்கி போய் கிடக்குது. இதற்கு எதிரிகள் பூரா அத்தனை விதமான வேலைகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இத்தனை நேரத்திலும் இன்றைக்கு பாதுகாப்பா நம்மளை பார்த்து கொண்டு, போன தீபாவளி வரைக்கும் ரேஷன் ஃப்ரீ, இந்த தீபாவளி வரைக்கும் ரேஷன் ஃப்ரீ, தடுப்பூசி எல்லாருக்கும் ஃப்ரீ, 25% மட்டும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல கொடுக்கறாங்க. ஸ்டாலின் அவர்களே, ஏதாவது இலவசம் என்று நினைத்தால் நீங்க என்ன பாப்பீங்க? இலவசத்துல கமிஷன் எவ்வளவு? இதுதானே உங்களுக்கு தெரியும். ஆரம்ப காலத்தில் உங்கள் தந்தை பூச்சி மருந்தில் ஊழல், அதன் பிறகு சர்க்கரை, அதன் பிறகு அரிசி, அதன் பிறகு தண்ணீர். கச்சத்தீவை தார வார்த்தது யாரு? அன்றைக்கு இந்திரா காந்தி கொடுக்கறாங்கன்னு நீ வந்துட்டு இன்றைக்கு பிரதமரை பார்த்து நீங்கள் கேட்கிறீர்கள், நாங்கள் உங்களை எதிர்க்கிறோம். ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு தைரியம் எப்படி வந்தது? அன்றைக்கு ஏன் உங்களது தந்தைக்கு அந்த தைரியம் வரவில்லை? இன்றைக்கு பல லட்சம் கோடிக்கு அதிபதி நீங்கள். ஒவ்வொரு குடும்பத்திலும் நீங்கள் செய்த விளையாட்டு வினையாக மாறி வருகிறது. நரேந்திர மோடி அவர்களை நீங்கள் சாதாரண மனிதர் என்று நினைத்து விடாதீர்கள். அவர் தெய்வத்தின் குழந்தை. அவர்கள் நாட்டிற்கு நல்லதை செய்யக்கூடிய ஒரு இந்த சாமானிய மனிதர் என்று யாரும் நினைத்து விட முடியாது. பலவிதமான கருத்துக்களை எடுத்துக் கொடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது உங்களிடம் பதில் பேசுவதை விட நான் அமைதியாக நாட்டு மக்களை காப்பாற்றி இந்தியாவின் தலைமையில் கொண்டு நான் அமர வைக்க வேண்டும். உலகத்திலேயே இந்தியா தான் வளர்ந்த நாடு, வளர்ந்து நிற்கின்ற மூத்த நாடு என்பதை உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரிவிப்பதற்காகத்தான் இன்றைக்கு அமைதியாக இருக்கிறார். வருகின்ற செப்டம்பர் மாதத்தில் இருந்து டிசம்பர் மாதத்திற்குள் கிட்டத்தட்ட 214 கோடி தடுப்பூசிகள் போடப்பட்டு விடும் என்ற சாதனையை நிகழ்த்தி காட்டி புள்ளி விவரத்துடன் எடுத்துக் கொடுத்திருக்கிறார் என்றால் சாதனை மனிதரா அல்லது யார் என்று பார்த்தால் ஸ்டாலின் அவர்களே, வேலைக்குரிய மனிதன் நீங்கள், மனிதன் நரேந்திர மோடி அவர்கள். இதில் மிக குறிப்பாக ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு நேரத்திலும் மதிப்புக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் ஒவ்வொரு ஏரியாவிலும் இப்பொழுது இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விளக்க உரையை உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கின்றோம். ரெடியா இருக்கா? போலாமா? தீர்க்கமான தலைவர் ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்களின் தலைமையின் கீழ் கோவிட் எனும் பெரும் தொற்றுக்கு எதிரான யுத்தம்
இதில் நான் குறிப்பிட்டது போல இந்த பெருமுடக்க காலத்தில் வீட்டில் இருக்க வேண்டும் என்று பாரத பிரதமர் குறிப்பிட்ட நேரத்துல என்னன்னா, நம்ம கிட்ட சரியான முகக்கவசம் கிடையாது, பிபி கிட் கிடையாது, நம்மிடம் அதற்குண்டான மருந்து கிடையாது, மருத்துவத்தில் இருக்கக்கூடிய திறமை படைத்தவர்கள் கிடையாது, ஆஸ்பத்திரியில் அதுக்குண்டான படுக்கை வசதி கிடையாது, இப்படி பல பிரச்சனைகள். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் சீரிய முயற்சிகள், சோதனை, கண்காணிப்பு, சிகிச்சை, COVID-19 அல்லது கொரோனா வைரஸ் என்று பிரபலமாக அறியப்பட்ட SARS CoV-2 ஜனவரி 20 இந்தியாவில் பரவ தொடங்கியது. அது முதல் இந்த பெருந்தொற்றின் தாக்கத்தை குறைத்து நாட்டு மக்களுக்கு நிம்மதி அளிக்கும் பொருட்டு மோடி அவர்களின் அரசு அப்போதிருந்து யுத்த கால நடவடிக்கைகளை மேற்கொள்ள தொடங்கியது. இந்த நெருக்கடியை சமாளிக்க அரசு சில முக்கியமான திட்டங்களை முன்வைத்தது. அந்த திட்டங்கள் மதிப்புக்குரிய பிரதம அமைச்சர் அவர்கள் மார்ச் 24, 2020 அன்று நாடு தழுவிய பொது முடக்கத்தை அறிவித்தார். நீட்டிக்கப்பட்ட இந்த பொது முடக்கம் நாட்டின் மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்த உதவியது. இந்தியா PPE கிட்கள், முகக்கவசங்கள் மற்றும் வெண்டிலேட்டர்களை போர்க்கால அடிப்படையில் உற்பத்தி செய்ய தொடங்கியது. COVID-19 பெருந்தொற்றின் தொடக்க காலத்திலேயே தடுப்பூசிகளை இந்தியா உருவாக்க தொடங்கியது. தடுப்பூசிகள் தயாரிப்பு மற்றும் கொள்முதல் போன்றவற்றை மேற்கொண்ட நீண்ட காலம் பிடித்த முந்தைய காலத்தோடு ஒப்பிடும் பொழுது இது ஒரு வரவேற்கத்தக்க மாற்றமாகும். கோவிட் நெறிமுறைகளை தீவிரமாக முன்னெடுக்காத சில நாடுகளைப் போல் அல்லாமல் நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் முகக்கவசம் அணிவது மற்றும் சமூக இடைவெளி பின்பற்றுவது ஆகியவற்றை வலியுறுத்தினார்கள். ஆத்ம நிர்பார் பட்ஜெட் 2020-22 தேசமே முதன்மை என்ற உறுதியை வலுப்படுத்த 6 அம்சங்களோடு உருவாக்கப்பட்டதுதான். அதாவது, முதலில் ஆரோக்கியம் மற்றும் நலவாழ்வு, இரண்டாவது பொருள் மற்றும் நிதி, மூலதனம் மற்றும் கட்டமைப்பு, மூன்றாவதாக எதிர்பார்ப்புகளை உள்ளடக்கிய வளர்ச்சி, நாலாவதாக மனிதவள மூலதனத்தை வலிமைப்படுத்துதல், ஐந்தாவதாக புதுமைகள் மற்றும் ஆராய்ச்சி, ஆறாவது அரசின் குறைந்த தலையீடு மற்றும் மேம்பட்ட ஆட்சி செயல்பாடு. மோடி அவர்களின் அரசு நலவாழ்வு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீட்டை ரூபாய் 94,452 கோடியில் இருந்து 2.23 லட்சம் கோடியாக உயர்த்தியது. அதாவது 2,02,23 லட்சம் கோடியாக உயர்த்தியது. 21-22 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் COVID-19 தடுப்பூசிகளுக்கு ரூபாய் 35,000 கோடி கூடுதல் நிதியும் அரசு அளித்து அதை தொடர்ந்து தேவைக்கேற்ப நிதியும் வழங்கி வருகிறது. இரண்டாவது அலையின் தொடக்கம். இந்தியாவில் நோய் தொற்றுக்கு ஆளான நோயாளிகளின் எண்ணிக்கை ஜனவரி 1 முதல் மார்ச் 10 வரை ஒரு நாளுக்கு 20,000க்கும் குறைவாகவே இருந்தது. 2020 அக்டோபர் தொடங்கி டிசம்பர் வரையில் இரண்டாவது அலையில் தாக்கத்தின் உலகில் பெரும்பாலான நாடுகளில் தத்தளித்த போது இந்தியாவின் பெரும்பாலான நாடுகள், மாநில அரசுகள் மற்றும் நிபுணர்கள் கோவிட் கட்டுப்பாடுகளை தளர்த்த சொல்லி குரல் கொடுத்தனர். அந்த காலகட்டத்தின் போது கூட மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் அவர்களது தற்காப்புக்காக கைவிட்டு விட வேண்டாம் என்று அறிவுறுத்தி 17 யோசனைகளை மோடி அவர்கள் வழங்கினார்கள். மார்ச் 17, 2021 அன்று பிரதம அமைச்சர் அவர்கள் மாநில யூனியன் பிரதேசம் முதல் மந்திரிகளுடன் ஒரு உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு எதிர்கொள்ளவிருக்கும் இரண்டாவது அலை மீது உடனடி கவனம் செலுத்த அறிவுறுத்தினார்கள். COVID-19 இரண்டாவது அலைக்கு எதிரான போராட்டம். அதாவது பிரதம அமைச்சரின் நிதியிலிருந்து இரண்டாவது அலையின் போது PM கேர்ஸ் விரிவான பின் இந்த அளவில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய தொகையை செலவிற்கு கொடுத்திருக்கிறார்கள். நம்பர் 1, லட்சத்திற்கும் அதிகமான எண்ணிக்கையில் ஆக்சிஜன் செறிவூட்டிகள் கொள்முதல் செய்வதற்கு. இரண்டாவது, COVID-19 காரணமாக அனாதையாக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை, காப்பீட்டுத் தொகை மற்றும் 23 வயது நிரம்பியவுடன் அந்த குழந்தைகளுக்கு ரூபாய் 10 லட்சம் நிதி ஆகியவற்றை வழங்குவதற்காக ஏற்பாடு செய்தார்கள். 1,50,000 ஆக்சிஜன் சிலிண்டர்கள் கொள்முதல் செய்வதற்கு வழிவகை செய்யப்பட்டது. இந்தியா முழுவதும் மருத்துவமனைகளுக்கு
50,000 வெண்டிலேட்டர்கள் விநியோகிக்கப்பட்டது. மன் கி பாத் மூலம் பிரதம அமைச்சர் அவர்கள், அதாவது மனதின் குரல், இதன் மூலமாக இன்றைக்கு கூட நாம் எல்லாம் கேட்டிருப்போம், நாட்டு மக்களுக்கு ஊக்கமளித்தார். முடிந்தவரை விரைவாக தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு மக்களை வலியுறுத்தினார்கள். கோவிட்-19க்கு எதிராக போராடிய சுகாதார பாரம்பரிய பணியாளர்கள், முன்கள பணியாளர்கள் ஆகியோரை ஊக்குவித்தார். ஆக்சிஜன் டேங்கர்கள், வாகன ஓட்டுநர்கள் மற்றும் ஆக்சிஜன் எக்ஸ்பிரஸ் ரயில் ஓட்டுநர்கள் ஆகியோரை நேரில் சந்தித்து ஊக்கப்படுத்தினார். பெரும் தொற்றை வெற்றி காண்பதற்காகத்தான் மிகப்பெரிய முன்னுரிமை அளிக்கப்பட்டது என்று அறிவித்தார். ஆக்சிஜன் வழங்குதல். நீர் மற்றும் ஆகாய மார்க்கங்களில் திரவ மருந்து ஆக்சிஜன் வழங்கப்பட்டது. இரண்டாவது அலையில் கோவிடின் தாக்கம் மாறுபட்டதாக இருந்தது. நோயாளிகளுக்கு நோய் தொற்றின் தொடக்க நிலையிலேயே ஆக்சிஜன் அதிகம் தேவைப்பட்டது. இதனால் ஆக்சிஜன் தேவை திடீரென்று பன்மடங்காக அதிகரித்தது. பிரதம அமைச்சர் அவர்கள் ஆக்சிஜனை தேவையை பூர்த்தி செய்வதற்காக வழிகளை ஒன்றிணைக்கும் அனைத்து முயற்சிகளும் முன்னின்று தலைமை தாங்கி தானே வழிநடத்தினார்கள். குறிப்பாக திரவ மருந்து ஆக்சிஜன் உற்பத்தி 10 மடங்கு அதிகரித்தது. ஆக்சிஜன் கொண்டு செல்ல 4 விரைவு வண்டிகள், அதாவது 444 விரைவு வண்டிகள் ரயில்வே இயக்கியது. விமானப்படை 1800 பயணங்கள் மேற்கொண்டது. திரவ ஆக்சிஜன் கொண்டு வருவதற்கு கப்பற்படை இதர நாடுகளோடு ஒப்பந்தம் மேற்கொண்டது. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா, இந்த ஆக்சிஜன் செறிவூட்டிகள் ஆக்சிஜன் கிடைக்கவில்லை அப்படின்னு கொண்டு வரும்போது அத்தனை நாடுகளும் இந்தியாவுக்கு உதவுகிறது. அந்த உதவுவதற்கு காரணமே அவர்களுக்கு ஆரம்ப காலத்தில் நாம் தடுப்பூசிகளையும் மற்றும் மருந்துகளையும் இந்தியாவிலிருந்து 184 நாடுகளுக்கு இலவசமாக அள்ளி தந்த மகான் நரேந்திர மோடி என்ற நமது பாரத பிரதமர். அடுத்தது ஆக்சிஜன் வழங்கல். நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 1500 பிரஷர் ஸ்விங் அடாப்ஷன் உற்பத்தி நிலையங்களை நிறுவப்பட்டது. அதில் குறிப்பாக 1,00,000க்கும் அதிகமான ஆக்சிஜன் செறிவூட்டிகள் கொள்முதல் செய்யப்பட்டு நாடு முழுவதும் வழங்கப்பட்டது. ஆக்சிஜன் விநியோகம் மற்றும் சேமிப்பு நடவடிக்கைகள் வியக்கத்தக்க வகையில் அதிகரித்தது. அதாவது ஆக்சிஜன் டேங்கர்கள் குறிப்பாக முதல்ல 1040 இருந்தது, தற்போது 1681 டேங்கர்கள். அதே போன்று ஆக்சிஜன் சிலிண்டர்கள் 4 லட்சம் அலகுகள், தற்போது 11 லட்சம் அலகுகள். இதெல்லாம் எவ்வளவு நாள்லீங்க? கிட்டத்தட்ட 4-5 மாதத்தில் சாதனைங்க. இதெல்லாம் நடக்குமா? இதற்கு முன்னால் ஏதாவது வேணும்னா அண்ட நாட்டுல போய் பிச்சைக்காரங்க மாதிரி காத்துட்டு இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு இருந்த பிரதமர் அன்பு சகோதரர் ராம்குமார் கூறியது போல, தன்மானமிக்க தமிழனுக்கு ஒப்பற்ற இன்றைக்கு இந்த உலகிலே யாரும் இல்லை என்று கூறக்கூடிய அளவில் நரேந்திர மோடி அவர்கள் சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் கேள்வியுடன் நம்மை பார்த்து நடக்கவில்லை என்று ஒரே ஒப்பாரி. அவருக்கு அதை தவிர வேற ஒன்றுமே தெரியாது. ஏனென்றால் உருப்பட தெரிந்தவனுக்கு ஆகிற வழி, உருப்பட கிடையாது ஒப்பாரி வைப்பதை தவிர. மருந்துகள் தயாரிப்பு 2 முறைகளில் மருந்துகள் தயாரிப்பு அதிகரித்தது. முதலாவதாக உற்பத்தி நிலையங்களில் எண்ணிக்கை அதிகரித்தல். அதாவது மருந்து நம்ம தயாரிக்கிறோம், நம்ம கிட்ட உலகிலேயே அதிகமான தயாரிக்கக்கூடிய நிறுவனம் இருக்கு. அதுக்கு சில மாற்றங்கள். இங்கேயே கூட பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் தயாரிக்கிறதுக்கு ஃபேக்டரி இருக்கு. அந்த ஃபேக்டரியில சின்ன மாற்றம் பண்ணணும், ஒரு அடாப்டர் கொண்டு வரணும், இப்படி சின்ன சின்ன வேலைகள். அதுக்கு அவனுக்கு பணம் வேணும். ஆனா இவங்க எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனா நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்ணாங்க? உனக்கு அடாப்டர் வேணுமா? அடாப்டர் உனக்கு மானியத்துல கொடு. 24 மணி நேரங்க, 24 மணி நேரம் உழைத்து வாரி இறைத்து இன்றைக்கு மக்களை காப்பாற்றி இருக்கிறார்கள். ஆனால் மக்கள் அதை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். தவறாக புரிந்து கொண்டதை இன்றைக்கு உலகத்திற்கு எடுத்து சொல்ல வேண்டிய கடமை யாரிடம் இருக்கிறது? தமிழகத்தில் என் சொந்தங்களே உங்களிடம்தான் இருக்கிறது. இதை நான் இங்கு அழைத்து வந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பல ஆயிரம் நமது பாரத ஜனதா கட்சியின் தொண்டர்களும் நான் கேட்டுக்கொள்கிறேன். யாராவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பற்றியோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியை பற்றியோ பேசுவார் என்று நினைத்தால் அவர்கள் வாயடைக்க செய்வது உங்கள் கையில் இருப்பதற்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு உங்கள் அனைவரையுமே
இருக்கின்ற அத்தனை விஷயங்களும் ஞாயிற்றுக்கிழமைதான், வீட்டில் இருக்க வேண்டிய நேரம்தான். ஆனால் போர் முரசு கொட்டி விட்டது. போருக்கு தயாராக இருக்கிறோம். போர்க்களத்தில் ஈடுபடுவதற்காக மக்கள் தயாராக இருக்கிறார்கள். மக்களை கூட்டிக் செல்வதற்கு யார் வழிகாட்டுபவர்களாக இருப்பார்கள் என்றால் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய உங்களை போன்ற தொண்டர்களை தவிர வேறு யாரும் அல்ல. முக்கியமாக நீங்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை ஏற்பாடுகளும். பாரத பிரதமர் அவர்கள் சாதனை செய்திருக்கிறார் என்று இத்தனை பட்டியலும் உங்களுக்கு கொடுப்பதற்காக அல்ல. உண்மை என்னவென்று நீங்கள் உணர்ந்தால் தானே மக்களுக்கு தெரியும். பொய் பிரச்சாரம் இன்றைக்கு அதிகமாக உலகம் பூராவும் சென்று கொண்டிருக்கிறது. என்ன காரணம் சொல்லுங்க. மெயினா அவன் பணம் சம்பாதிச்சிருக்கிறான். ஏங்க திருட்டு ரயில்ல ஏறி வந்தவங்க தானேங்க. இன்னைக்கு எத்தனை லட்சம் கோடி இருக்குங்க, நினைச்சு பார்க்க முடியுமா? இங்க இருக்கிற எல்லாரும் உழைக்கிறங்க. உழைச்சு பார்த்தா, நிமிந்து பார்த்தா பாக்கெட்ல காசு இல்ல. என்கிட்ட ஒரு 30,000 ரூபாய் இருக்குப்பா, அப்பா இன்னைக்கு வந்தது. அங்க வீட்டுக்கு போனா இபி பில்ல வந்திருக்கு 18,000. இருக்கா இல்லையா? அப்போ நம்ம கிட்ட எல்லாம் இல்லைங்க. பக்கத்து வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதி இருப்பான். பாரதிய ஜனதா கட்சி அரசியல்வாதியாவே நினைக்காதீங்க, அது சேவை. இல்ல நினைச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே இன்றைக்கு ஓட்டளிக்கக்கூடிய மக்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இப்படி இருந்தவன் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கிறான். சரிங்க, அவன் சம்பாதிச்சா புத்திசாலி, அவன் அதை காப்பாத்திக்கணும்ல. அதற்காகத்தான் இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குப்பையை மகாபலிபுரத்துல அகற்றி போட்டார்ல. அங்க இருக்கும் போது கூட குப்பையை எடுத்து போட்டார்ல. அது எதை காட்டுது? இன்னைக்கு வாட்ஸ்அப்ல ஒருத்தன் நல்லா போட்டிருந்தான், யாருன்னு தெரியல. அவங்களுக்கு நம்ம பெரிய பரிசு கொடுக்கணும். அந்த குப்பையில எந்தெந்த ஊழல் செய்தார்களோ ஊழல்வாதிகள் தலையை வைத்து அந்த தலையை எடுத்து குப்பையில் போடுவது போன்ற ஒரு காட்சி இருந்தது. அப்பேற்பட்ட கற்பனைவாதிக்கு எனது வணக்கங்கள். அன்பு சொந்தங்களே, அதை செய்வதற்காக நரேந்திர மோடி அவர்கள் தயாரிக்கிறார்கள். அதை தடுப்பதற்காக இன்றைக்கு இந்தியாவின் உள்ளே இருக்கக்கூடிய புல்லுரிமைகளும் அண்டை நாடுகளும் சேர்ந்து செய்யக்கூடிய இந்த வேதனையான நிலைதான். இதை மாற்றுவதற்காகத்தான் இந்த பட்டியல். அதனாலதான் நீங்க எல்லாம் கொஞ்சம் போர் அடிக்காம கேட்கணும். என்னடா படிச்சுட்டு இருக்கிறேன்றது இல்லாம கேளுங்க. மருத்துவ கட்டமைப்பு விரிவுபடுத்தப்பட்டது. 2084 கொரோனா மருத்துவமனைகள், 4043 கொரோனா சிகிச்சை மையங்கள், 16 லட்சம் தனிமைப்படுத்தப்பட்ட படுக்கைகள், 93,000 ஐசியு படுக்கைகள், இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட 60,000 வெண்டிலேட்டர்கள். வெண்டிலேட்டர் முதல்ல இல்லைங்க, நாமளே தயார் பண்ணிட்டோம். நாம ஏற்றுமதி பண்ண போறோம். இனிமே 20 லட்சம் பரிசோதனை மேற்கொள்ளும் செயல்திறன், தடுப்பூசி உருவாக்கம். தடுப்பூசியை தயாரிக்க அதற்கான அனுமதியை பெற்ற சில முதன்மையான நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. பெரிய விஷயம். ஒவ்வொன்னும் நம்ம வெளிநாட்டுல போய் கையேந்திக்கிட்டு இருந்தோம். தடுப்பூசி பிரச்சனை இன்னைக்கு ஏன் விலக நாடுகள்லாம் நம்மளை ஏத்து போராடுதுன்னா, இந்த தடுப்பூசி மட்டும் நாம தயாரிச்சு நரேந்திர மோடி அவர்கள் 150 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு. இங்க இலவசமாவும் கொடுத்துட்டு இருக்கிறாரு. மேலை நாடுகள் தயாரித்த தடுப்பூசி இந்தியாவுக்கு வந்திருந்ததுன்னா நம்ம தயாரிக்காம என்ன விலை போயிருக்கு தெரியுமா? 5,000 ரூபாய். அந்த 5,000 ரூபாயில இன்னைக்கு 150 ரூபாயில கொடுத்ததுனால இருக்கக்கூடிய அத்தனை பண முதலாளிகளும் வெளிநாட்டில் இன்றைக்கு நடுரோட்டுக்கு வந்திருக்கிறான். அவெல்லாம் சேர்ந்து செய்யற சாதனை தாங்க வெளியில இருந்து சைனாக்காரனும் சேர்ந்து இவங்க எல்லாம் தூண்டி விட்டுட்டு இருக்குது. காரணம் என்ன? யாரால முடியுங்க? இன்றைக்கு பேசுகிறார்கள், தடுப்பூசி இங்க கொடுக்கறது இல்ல, அங்க போறாங்களா டிவில காட்டுறான். இதற்கு முன்னாடி முதல் அலையில பாத்தீங்கன்னா 8,000 10,000 இருந்ததை பெருசா சொன்ன தொலைக்காட்சிகள் 48,000க்கு போய் 47க்கு வருதுங்க. அதிக அளவில் கொரோனா இன்றைக்கு குறைந்து விட்டு சாதனை 48ல இருந்து 47,000 வந்ததுங்கிறான். ஏங்க இந்த தொலைக்காட்சிக்காரனுக்கு எல்லாம் அறிவே இருக்காதா? அத நாமளும் என்ன கேட்டா இன்னைக்கு தொலைக்காட்சி எல்லாம் பார்க்கவே வேண்டாங்க, ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு நிறுத்திடலாங்க. ஏன்னா பொய்யாவே பேசிட்டு இருக்கிறான். அதை போட்டு பார்த்தா ஏதாவது ஒரு இதை பாருங்க, இன்னைக்கு ஒரு சாதனை வருது, அதை போடுறானா? சாதனையை போடுறது இல்ல. அப்துல் கலாம் என்ன சொன்னாரு? பத்திரிகையை கேட்டுக்கிட்டது, வேண்டாத வேலைகள் உலகத்தில்
கோடியில் ஒண்ணு நடக்குதுன்னா அதை போட்டுற. உலக மக்கள் முன்னேறுவதற்காக ஒரு சாதனை ஒருத்த படைச்சிருப்பான், அதை போட மாட்டேன். எதுக்கு? இப்படி ஒரு தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அடுத்த நாள் அடுத்தவன் அந்த தப்புக்கு தானே போவான். அத பத்திரிகை போடுறது. இதுங்க அடுத்தது தடுப்பூசி உருவாக்கம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செயல்திறன் மிக்க தலைமையின் கீழ் உலகில் உள்ள 196 நாடுகள் தடுப்பூசி உருவாக்க நடவடிக்கைகளில் விரைந்து செயல்படுத்தி ஒரு சில நாடுகள் தான் அதுல வந்ததுங்க. தடுப்பூசி திட்டத்தை சிறப்பான வகையில் மோடி அரசு தலைமை தாங்கி நடத்தி இது உலக சுகாதார மையமாலும் பாராட்டப்பட்டது. வெளிநாட்டுல போய் கண்டுபிடிக்கிறவன் பூரா இந்தியன் தான். சகோதரர் சொன்னார்ல அந்த மாதிரி, குறிப்பா தமிழன் தான். ஆனா இன்றைக்கு அந்த தமிழனையும் இந்தியனும் நீ அங்க போக வேண்டாம், இங்கேயே நான் பண்றேன்னு சொல்லி சாதனை படைத்து தைரியத்தை கொடுத்து கண்டுபிடிப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. உலகின் மிகப்பெரிய தடுப்பூசி செலுத்தும் இயக்கம் மேற்கொள்ளுதல் ஜனவரி 21 தொடங்கப்பட்ட இந்தியாவின் தடுப்பூசி திட்டமானது ஒவ்வொரு கட்டமாக நிறைவேற்றப்பட்டது. தடுப்பூசி இயக்கத்தின் கட்டங்கள்: முதல் கட்டம் முன்கள பணியாளர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டது, ஐயா சொன்னது போல. இரண்டாவது 60 வயசுக்கு மேல எங்களை மாதிரி சீனியர் சிட்டிசன். ஆனா நாங்க தான் இளைஞர்கள் மாதிரி இருக்கிறோம். ஐயா என்ன பேசுனாங்க, நாம என்ன பேசணும். ஆனா நாம இன்னும் கொஞ்சம் இறங்கணுங்க. பக்கத்து வீட்டுல ஒருத்தனை அடிச்சா எனக்கு என்ன வந்தது அப்படின்னு நினைக்காம அவன் நேத்து என்ன முறைச்சு பார்த்துட்டு போனா வாங்கட்டும் அப்படின்னு நாம நினைக்கிறது வேண்டாங்க. ஒரு சின்ன பிரச்சனைனால இறங்கி வெளியில வாங்க. ஏன் அந்த வீட்டுக்கு போனேன்? அவன் விரோதியா கூட இருக்கலாம். புரட்சி தலைவர் இதே ஆற்காடு தெருவில் இருந்திருக்காரு. அப்போ அவர் வீட்டுல ஒரு திருட்டு நடந்துருது. ஆனா அவருக்கு திருட்டு நடந்ததுல ஒரு பொருள் 3வது வீட்டுல போய் கிடக்குது. திருட்டு நடந்ததுல ஒரு பொருள் 3வது வீட்டுல கிடக்குது, மாடியில. போலீஸ் எடுத்துடுறான். எடுத்துட்டு அவர்கிட்ட போய் கேட்கறான், இப்படி நடந்திருக்க, அவங்கள கேட்கலாமா? யாரையும் கேட்க வேண்டாம், ஒண்ணும் பெருசான இழப்பு இல்ல, சரிங்களா? பெருசான இழப்பு இல்ல. அக்கம் பக்கம் இருப்பவர்களுடன் நான் நட்புடன் பழக வேண்டும் என்று நினைப்பவன் நான். அதனால் யாரையும் தொந்தரவு பண்ணாதீங்கன்னாரு. அது போல எந்த ஒரு நிகழ்ச்சினாலும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், ஸ்டாலின் போன்ற சில வயிற்று வலி பிரச்சனை பிடித்தவர்களும் இருப்பார்கள். அவருக்கு எப்பேற்பட்ட மரியாதை கொடுத்தாரு பாத்தீங்களா? அவருக்கு அப்பேற்பட்ட வாகனத்தை கொடுத்து கூட்டு போறாங்க. இது என்ன காரணம் தெரியுமா? உனக்கு கொடுக்கக்கூடியதை உன் தகுதிக்கு இருக்கும் பொழுது நீ முதலமைச்சர், உன் பாதுகாப்பிற்கு அல்லாமல் என்னை பார்க்க வருகிறாய். யார் என்று பார்த்தாலும் சரி, வருகின்ற விருந்தாளிகளை வரவேற்பதில் தன்னிலகமற்ற தகராக இருக்கக்கூடிய தலைவர்களில் மிகவும் முக்கியமாக இருப்பவர் நரேந்திர மோடி அவர்கள். எடுத்துக்காட்டு. இவங்க சொல்றாங்க, ஐயோ எங்களை பார்த்து பெரிய வாகனத்தை கொடுத்திருக்காரு. உனக்கு பாம்பு போடுறதுதான் நிறைய பேர் இருக்கா, நான் அதுக்கு தானே பாதுகாப்பு வண்டி கொடுத்திருக்கிறேன். சாதாரண வண்டியில வந்திருக்கலாம்ல. உண்மைதான். முதற் கட்டத்தில் 2வது கட்டம் 60 வயசு, 3வது கட்டம் 45+ இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு போட சொல்லியிருக்காங்க. 4வது கட்டம் அனைத்து வயதினருக்கும் தடுப்பூசி போடுவதற்காக அறிமுகம் செய்யப்பட்டு விட்டது. இன்றைக்கு இதுவரை நான் சொன்ன 30 கோடின்னு பாருங்க, 26.5 கோடி தடுப்பூசிகள் போடப்பட்டு விட்டது. அடுத்து போலாம் ஐயா, சீக்கிரம் முடிச்சிருவேன். another 15 minutes ஐயா. எதாவது சாப்பிடுறீங்களா? மாநில அரசுகளுக்கு வழங்கப்பட்ட தடுப்பூசிகள். பிரதம அமைச்சரால் மறு ஆய்வு கூட்டங்கள் நடத்தப்பட்டது. மக்கள் மத்தியிலும் அனைத்து தரப்பினருக்கும், குறிப்பாக முன்கள பணியாளர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டவுடன் நிலை குறித்து ஆய்வு கூட்டங்கள் பிரதமர் அவர்கள் அவ்வப்போது தொடங்கி நடத்தினார். மத்திய அரசின் தடுப்பூசி திட்டம் பரவலாக்கம். அரசு இலவச தடுப்பூசிகளை வழங்குகிறது. 25% தடுப்பூசிகள் மாநில அரசுகள் கொள்முதல் செய்து கொள்ள வேண்டியது. 2021ஆம் ஆண்டு இறுதிக்குள் இந்தியாவில் அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்துவதை மத்திய அரசு தனது குறிக்கோளாக கொண்டுள்ளது. யாராவது சொல்ல முடியுமாங்க? 140 கோடி மக்களுக்கு இப்ப குழந்தைகளுக்கு ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. கர்ப்பிணி பெண்களுக்கு போடல, அமெரிக்காலே போடலைங்க. ஆனால் இன்றைக்கு இங்க கர்ப்பிணி பெண்களுக்கு பிறந்த 3-4 நாட்களிலே போட்டு சாதனை படைத்த தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு யாரை பார்த்து இவர்கள் கூறுகிறார்கள் தவறு தவறு என்று? பிடிஆர் பழனிவேல்ராஜன் அந்த நிதியமைச்சர் இருக்கிறாரு, அவரை தூண்டி விடுவது யார்?
இவருதான், இல்லைன்னா அவர் அப்படி பேசுவாரா? என்ன பேச்சு பேசுறார்கள்? ஊழல். ஊழலுக்கு பேர் போனது உங்கள் பேரில் இருக்கக்கூடிய தாத்தா முதல் பேரன் வரை ஊழல் செய்த குடும்பம் அல்லவா உங்களின் குடும்பம்? இதை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? ஸ்டாலின் அவர் சொல்றாரா, இனிமே அதெல்லாம் ஊழல பண்ண உன்னை தொலைஞ்சிட. வெங்காயம் நீயே உருப்படி இல்ல, போய் அடுத்தவனை கேட்கறதுக்கு எங்க போக முடியும்? இதை யாரும் கேட்கறது? இந்த மக்களும் கேட்கறாங்க, டிவியும் போடுதுங்க. கேட்கறதுக்கு ஒரே இருக்கிறா யாருங்க? நம்மளை விட்டு கிடையாது. அதுக்காக தான் இன்னைக்கு தவறான பொய் பிரச்சாரங்கள் பல பரவி வருகிறது. இந்த கட்சி கட்டுக்கோப்பாக இருக்குது, வளர்ந்து வருது. மறந்து விடாதீர்கள். யார் தடுத்தாலும் யார் மறைத்தாலும் சரி, ஸ்டாலின் அவர்களே, உங்களது சூரியன் எங்க உதிக்கும்? கிழக்குல உதிக்கும், கடல்ல இருந்து வரும். நீ போட்டிருக்க சின்ன எங்க இருக்கு? 2 மலைக்கு நடுவுல. அது அஸ்தமன சூரியன். தாமரை என்றைக்கும் சேற்றில் இருந்தாலும் மலரக்கூடியது தாமரை. அன்பு சொந்தங்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் சில முக்கியமான நடவடிக்கைகள். அடிக்கடிக்கு இப்படி போயிருவேன், கோச்சிக்காதீங்க. பொறுமையா கொஞ்சம் உட்காருங்க. இன்னைக்கு ராணுவ ஆயுத படைகளை தயார் செய்வது குறித்து பிரதமர் அவர்கள் சீராய்வு செய்தார்கள். பிரதமர் அவர்கள் இந்திய ராணுவம் மற்றும் விமானப்படையினரை தயார் நிலையில் குறித்து மறு ஆய்வு செய்ததோடு இந்த வைரசுக்கு எதிரான போரில் அவர்கள் எந்த வகையில் உதவக்கூடும் என்று ஆய்வு செய்தார். சூறாவளி புயலை சமாளித்த மோடி அரசு இருக்கக்கூடிய அத்தனை நிதி ஆதாரங்களையும் சிக்கனமா, பெட்ரோல் விலை கூடி போச்சு, டீசல் விலை கூடி போச்சு. இன்றைக்கு இலவசமா இவ்வளவு பேரு கொடுத்துட்டு இருக்கிறோமே, இத்தனை கோடி மக்களுக்கு, விவசாயிகளுக்கு சாலை, ராணுவம், ஆயுதம், அத்தனை தொழிற்சாலைகளையும் உருவாக்குகிறோமே, இத்தனை வகையாக செயல்களை செய்து கொண்டிருக்கிறோமே, இதற்கெல்லாம் பணம் எங்க? பெட்ரோல் விலை கொஞ்சம் கூடி போச்சுன்னா இதையா பார்ப்போம் நம்ம? இன்றைக்கு மக்கள் நல்லா இருக்கணும், மருந்து கிடைக்கணும், எல்லாத்தையும் அதுதானே பார்க்கணும். ஏழை எளிய மக்களுக்கு இலவச ரேஷன் வழங்குதல், குழந்தைகளுக்கு PM கேர்ஸ் மூலமாக பல விதமான திட்டங்கள், சேவை அமைப்பு பணி. குறிப்பா இந்த சேவை அமைப்புல 35 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் சேவா மூலமாக பலவிதமான சாதனைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து கொண்டு போவோம். ஜூன் 21 முதல் 2021 முதல் அனைவருக்கும் இலவச தடுப்பூசிகள், அதாவது எல்லாருக்குமே போட போறாங்க. என்னை பொறுத்த வரையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நிலையில் இந்த கோவிட் என்ற அரக்கன், குறிப்பாக நீங்கள் அத்தனை பேரும் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஒரு வியாதி வருகிறது என்றால் ஒன்று அது வைரஸ், ஆங்கிலத்தில் சொல்வது என்றால் வைரஸ், இன்னொன்னு பாக்டீரியா. இது 2 தான். அந்த வைரஸ்ல இருந்து மாறுபடுது அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொன்னா, ஒரு கொய்யாப்பழம் மரத்துல விதை இல்லாத கொய்யாப்பழம் கொண்டு வரலாம், முடியும் இல்லையா? ஆனா கொண்டு முடியாதுங்க. ஆனா இந்த கோவிட் வைரஸ், பாக்டீரியாவும் வைரஸும் ஒன்றாக இருக்காது. எப்படிங்க? எனது சகோதரன் குறிப்பிட்டது போல இது சாதாரணமாக இல்ல, சாதாரணமாக இது வந்தது அல்ல. மனிதனால் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு பெரிய ஒரு தொற்றினால் இன்றைக்கு ஒரு ஆயுத போருக்கு பதிலாக இன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதில் பலவிதமான மர்மங்கள் இருக்கிறது. அந்த மர்மத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அன்பு சகோதரர்களே. நரேந்திர மோடி அவர்கள் உத்தமர். நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டை காப்பாற்ற வந்தவர் என்ற நல்ல விஷயத்தை மனதில் வைத்துக் கொண்டு மக்களுக்கு எடுத்து கூறுமாறு கேட்டுக்கொண்டு நன்றியுடன் விடைபெறுகிறேன். இதில் ஏதாவது கேள்வி இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம், பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். இதுவரை மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கும் திருமதி ரேணுகா தேவி அவர்களுக்கும், மாவட்ட தலைவர் எனது அன்பு சகோதரர் விஜயானந்த் அவர்களுக்கும், இங்கே திரளாக வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரிகள் சகோதரர்கள் அத்தனை பேருக்கும், மாவட்ட தலைவர்கள், மாநில முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு அருமையாக வழிகாட்டி கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும், குறிப்பாக என்னுடன் இந்த சோதனையில் வெற்றி காண்பதற்காக சாதனை குழுவாக அமைந்த என் குழுவில் என்னுடன் இடம்பெற்ற மற்ற டாக்டர் செந்தில்,
டாக்டர் செந்தில்குமார் அவர்களுக்கும் ப்ரொஃபசர் டாக்டர் மோகன பிரியா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் அத்தனை பேரும் நாட்டிற்காக முதலில் உங்கள் வீட்டை பாருங்கள், பிறகு நாட்டிற்காக சிறிது நேரம் ஒதுக்குங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.